அனைவருக்கும் மாலை வணக்கம். நேத்து ஃபர்ஸ்ட் டே நம்ம நமக்குள்ள இருக்கும் அந்த குண்டலினி தாய் சக்தி. இந்த பிக்சர்ல யார் யார் இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு பிரீஃப் அப்பு. இந்த நமக்குள்ள அந்த முதுகு தண்டின் கடைசி எலும்பி முக்கோண வடிவத்தில் இருக்கின்றது. அங்கதான் நமக்குள் இருக்கும் அந்த தாய் சக்தி, குண்டலினி தாய் சக்தி உறங்கும் நிலையில் இருந்தது. நாம் அதற்கு விழிப்புணர்வு கொடுத்தோம். அந்த விழிப்புணர்வு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்குள் அந்த முதுகு தண்டு வழியாக நடு மைய நாடி சொல்றோம். அந்த மைய நாடி வழியாக நமது உச்சந்தலை அடைகின்றது. உச்சந்தலை நமக்கு அங்குதான் நமக்கு இறையோடைய தொடர்பு. அந்த எல்லா இடத்துல இருக்கும் அந்த பரம் சக்தி, பரம சைத்தன்யா, அன்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பிரபஞ்சத்தையே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் அந்த இறை சக்தியுடன் நமக்கு தொடர்பு நமது உச்சந்தலையில் நமக்கு அது ஏற்படுகின்றது. அண்ட் நமது எண்ணங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நமது எண்ணங்கள் கடந்த காலத்தை சார்ந்ததாக இருக்கின்றது அல்லது எதிர்காலத்தை சார்ந்ததாகவே இருக்கின்றது. நமது எண்ண ஓட்டங்கள் குறையும் போது நமக்கு எண்ணங்களற்ற நிலை ஏற்படுகின்றது. அதாவது நமக்கு இந்த குண்டலினி தாய் சக்தி விழிப்புணர்வு பெற்ற பிறகு என்ன ஆகும்னா, ஓர் எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் ஓர் இடைவெளி ஏற்படுகின்றது. அந்த இடைவெளியில தான் நமக்கு இந்த யோக நிலை ஏற்படுகின்றது. இந்த யோக நிலையில் நமக்கு இந்த நுண்ணதிர்வுகள் நமது உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் நாம் உணர்கின்றோம். அது குளிர்ந்த அல்லது வெப்பமாக ஒரு காற்று வருவதை போல் நாம் உணரலாம். அல்லது நமக்கு வேற வித்தியாசமான உணர்வு, ஒரு விறுவிறுப்பா இருக்கும், இல்லை குத்துற மாதிரி சென்சேஷன் நமது உள்ளங்கையில் விரல்ல தெரியும். இல்லை நமக்கு ஹெவியாக ஃபீல் பண்ணலாம், லைட்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லை நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதியை நாம் உணரலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்தாப்புல நமக்கு இந்த உணர்வுகள், நுண்ணதிர்வுகள், இதற்கு பேரு வைப்ரேஷன்ஸ் என்று கூறுகின்றோம். இதை நாம் உணர்கின்றோம். சஹஜ யோகா தியானம் என்பது நமக்குள் இருக்கும் இந்த தாய் சக்தியை விழிப்புணர்வு கொடுக்கும்போது நமது இதயத்தில் இருக்கும் ஆத்மாவை உணர்கின்றோம். இதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா அந்த பரமாத்மாவுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், அதனுடைய பிரதிபலிப்பு. நமக்கு இந்த ஆத்மாவை உணரும் போது நமக்கு அந்த ஆத்மாவினால் அதை உணரும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு ஆனந்த நிலையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆத்மாவை உணரும் போது என்ன ஆகும்னா, நமக்குள் இந்த தாய் சக்தி எல்லா சக்கரங்களை கடந்து நமது உச்சந்தலையை வரும்போது நமக்கு அந்த இறை சக்தியுடன் தொடர்பு ஏற்படுகின்றது. இதுதான் நமக்கு 2 நாளா பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, நமது இந்த எண்ண ஓட்டங்கள், நமது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை சார்ந்த எல்லா எண்ணங்கள் அங்கு இருக்கின்றது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நமது இடது நாடி என்பது இடது பக்கத்தில் போகின்ற அந்த நாடி நமது தூய விருப்பத்தின் நாடி, அது சந்திர நாடி என்று கூறுகின்றோம். வலது நாடி என்பது நமக்கு எதிர்காலத்தை சார்ந்தது. அண்ட் அது சூரிய நாடி. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நாம் இந்த நாடி வழியாக, இதன் செயலால தான் இது நடக்கின்றது. மைய நாடி என்பது நமது சுழுமுனை நாடி. இது நம்ம எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் நாம் சமநிலையில் இருக்கும்போது இந்த நாடி வழியாக தான் நமக்குள் இருக்கும் அந்த தாய் சக்தி மேலோங்கி நமது உச்சந்தலையை அடைகின்றது. இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்த நுண்ணதிர்வுகள் நமது உள்ளங்கையில தெரியுதுன்னு சொன்னேன். உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு 7 சக்கரங்கள் இருக்கு. 3 நாடி நான் சொல்லிட்டேன், 7 சக்கரங்கள் இருக்கு. ஒன்று ரெட்ல இருக்கு, ஒன்று எல்லோ, க்ரீனு, திருப்பி ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, அண்டு கடைசி நம்ம உச்சந்தலையில் கலர்ஃபுல்லாக ஒரு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம விரல்ல கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர்ஸ் தெரியுது. ஏன்னா இங்கே இருக்கிற அதே இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா சக்கரங்கள்
நமது உள்ளங்கையில் தெரிகின்றது. அதனுடைய பீட்டாஸ்னா அதனுடைய மெயின் சீட் சொல்லி நமது தலையில தான் உச்சந்தலையில இருக்கு. ஸோ இந்த முதல் சக்கரமானது மூலாதார சக்கரம் என்று கூறுகின்றோம். அதை நம்ம கையில மணிக்கட்டு ரிஸ்ட் ரீஜன் சொல்றோம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டாட்டா தெரியுது நமது உள்ளங்கையில. ஸோ அந்த மணிக்கட்டில் வந்து நமது முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தை நாம் உணர்கின்றோம். அங்க நமக்கு மூலாதார சக்கரத்துல வந்து நமக்கு என்ன குணம் பார்த்தீங்கன்னா, நாம் கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தை உள்ளத்தோடு இருக்கிற குணம் நமக்கு அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கின்றது. இரண்டாவது சக்கரம் வந்து அடிவயிற்றின் பகுதி. இது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றது. நமது விரல்ல பார்த்தீங்கன்னா கட்டை விரல்ல நம்ம அதை பார்க்கலாம். 2 போட்டிருக்கு எல்லோ கலர்ல கட்டை விரல்ல. ஸோ இங்க வந்து நமக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல நமக்கு என்னன்னா எல்லா படைப்பாற்றல் குணமும் நமக்கு இங்கிருந்து தான் கிடைக்கின்றது. நமக்குள்ள என்ன திறமை இருந்தாலும் நம்மளுடைய கல்வி ஆகட்டும், நம்மளுடைய வேலையாகட்டும், எல்லா படைப்பாற்றல் குணம் நாம் இங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கின்ற. அதே மாதிரி நமக்கு தூய வித்தை, தூய ஞானம், தூய கவனம் இது எல்லாமே நமக்கு இந்த இரண்டாவது சக்கரத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. மூன்றாவது சக்கரம் என்பது மேல் வயிற்றின் பகுதி பச்சை கலர்ல தெரியுது. நமது விரல்ல பார்த்தீங்கன்னா நடு விரல்ல பச்சை கலர்ல பார்த்தீங்கன்னா 3 நம்பர் போட்டிருக்கு. இது நாபி சக்கரம். ஸோ நாபி சக்கரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முழுமையான அமைதியையும் திருப்தியான வாழ்க்கையும் நமக்கு இங்கிருந்து தான் கிடைக்கின்றது. நமது வாழ்க்கையில வந்து பணப்பிரச்சனையாகட்டும் இல்லை குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பாதிப்பு நம்ம இந்த சக்கரம் பாதிப்பு அடையும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த சக்கரம் பாதிப்படையும் போது நாம் இங்க தியானம் செய்யும் போது இது எல்லாமே சரியாகும். அடுத்தது நமது 4வது சக்கரம் என்பது நமது இதயத்தில் இருக்கின்றது. அதுக்கு பேரு அனஹாதா சக்கரம். அந்த அனஹாதா சக்கரம் நமது விரல் நுனியில பார்த்தீங்கன்னா சின்ன அந்த சுண்டு விரல் சொல்றோம் இல்லையா, ரெட் கலர்ல தெரியுது. ஸோ அது வந்து நமக்கு அங்க தெரியுது. இங்க நமக்கு கிடைக்கிற குணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயமின்றி இருக்கவும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த குணங்கள் எல்லாமே நமக்கு இங்கிருந்து கிடைக்கின்றது. அதே மாதிரி அன்போட தூய அன்போடு இருக்கிறதுக்கு நாம் இந்த குணத்தை நாம் இங்கிருந்து உணரலாம். அடுத்தது விஷுத்தி சக்கரம். விஷுத்தி சக்கரம் என்பது நமது கழுத்தின் பகுதி, ஐம்புலன்களை சார்ந்தது இந்த விஷுத்தி சக்கரம். விரல்ல பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் நீல நிறத்தில் இருக்கின்றது. அண்ட் இங்க வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் எப்படி வேலை ஸோ நம்ம பார்க்குற பார்வை நல்லா இருக்கணும், நம்ம பேசுகிற பேச்சு நல்லா இருக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நல்லாவே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே நமது குணங்கள் எல்லாமே வந்து இங்க நமது நல்லதே வந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த சக்கரம் சுத்திகரிப்பு நடக்கின்றது. அடுத்தது வந்து நம்மளது ஆக்ஞா நெற்றி பகுதியில் ஆக்ஞா சக்கரம். இங்கு நமக்கு வந்து வெள்ளை நிறத்தில் நமது விரல்ல பார்த்தீங்கன்னா நமது மோதிர விரல்ல நம்ம அதை உணரலாம். வெள்ளை கரல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரு ஆக்ஞா சக்கரம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா நமது 2 நாடிகள் குறுகலா போகுது. நமது எண்ணங்கள் எல்லாமே இங்கிருந்து தான் தோன்றுகின்றது. நமது எண்ண ஓட்டம் இங்கிருந்து தான் தோன்றுகின்றது. நாம் இங்கு இந்த மன்னிக்கும் தன்மையோடு ஃபர்கிவ்னஸ் அந்த மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும்போது நமக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் மெதுவாக விடும்போது இந்த ஆக்ஞா சக்கரம் முழுவதுமாக திறந்து இந்த தாய் சக்தியானது நமக்கு உச்சந்தலையை வந்து அடையும் போது இந்த 6 சக்கரங்களுடைய ஒருங்கிணைப்பில் நமக்கு அந்த வெளிப்பாடு நுண்ணதிர்வுகளாக வெளிப்பாடு நமது உச்சந்தலையில் தெரிகின்றது. இந்த 7வது சக்கரம் நமது உள்ளங்கையில் தெரிகின்றது. 7ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கை பாம் ரீஜன். ஸோ நடுவில் வந்து நமக்கு அந்த உள்ளங்கையில் 7வது சக்கரம் சஹஸ்திரார சக்கரம் தெரிகின்றது. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு மலர் போல் நம்ம வந்து தெரியணும். அந்த மலர் எப்படி வந்து மலர்ன்றதோ அதே மாதிரி தான். ஸோ இந்த முதல் சக்கரம் பார்த்தீங்கன்னா 4 இதழ் கொண்ட மலர் என்று கூறுகின்றோம். ஸோ இந்த தாய் சக்தியான குண்டலினி தாய் சக்தி ஒவ்வொரு சக்கரத்தின் வழியாக செல்லும் போது இது எல்லாமே மலர ஆரம்பிக்கும் போது
நமக்குள் இந்த தெய்வீக குணங்கள் மெதுவாக நம்ம சேரும். நமக்குள் இருக்கும் எல்லா தீய குணங்கள் எல்லாமே போயிடும். ஸோ நமக்கு மெயினா நமது ஆத்மாவுக்கு எதிராக 6 தீய குணங்கள் இருக்கின்றது. காம, குரோத, மதுமோக, லோபம், ஆச்சரியம் என்று கூறுகின்றோம். அதாவது இந்த கோபம், பொறாமை, பேராசை அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கும்போது நமக்கு இந்த ஒவ்வொரு சக்கரமும் மலர்கின்றது. அந்த தாய் சக்தி அது எல்லாமே சுத்திகரிப்பு மேலோங்கி செல்லும் போது ஒவ்வொரு சக்கரமும் மலர்ந்து நமக்கு எல்லா தெய்வீக குணங்கள் நம்மை அடைகின்றது. 2வது சக்கரம் 6 இதழ் கொண்ட ஒரு தாமரை மலர் ஒரு மலர் என்றே கூறு. அண்ட் 3வது சக்கரம் நாபி சக்கரம் என்பது 10 இதழ் கொண்ட ஒரு மலர். நமது இதய சக்கரம் அனாஹத சக்கரம் 12 இதழ் கொண்ட ஒரு மலர். தென் விஷுத்தி சக்கரத்துல 16 இதழ் கொண்ட ஒரு மலர். ஸோ இந்த விஷுத்தி சக்கரம் நமக்கு அந்த தாய் சக்தி அங்க வரும்போது நமக்கு அந்த விஷுத்தி சக்கரம் நல்லா மலர்ந்து நல்லாவே நமக்கு எல்லா குவாலிட்டிஸ் வரும். அதே மாதிரி இந்த ஆக்ஞா சக்கரத்துல நமக்கு 2 இதழ் கொண்ட ஒரு மலர். அண்ட் சஹஸ்திராரம் என்றாலே 1000. ஸோ 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை மலர் போல் நாம் இந்த தாய் சக்தி நமது உச்சந்தலையை அடையும் போது அந்த மலர் எப்படி மலர்கின்றதோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ், அந்த நுண்ணதிர்வுகள் அவ்வளோ ஒரு 1000 இதழ் கொண்ட மலர் மலரும் போது எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அந்த உச்சந்தலையிலையும் உங்க உள்ளங்கையிலையும் உணரலாம். ஸோ இதுதான் நமது 7 சக்கரங்கள், அதனுடைய குணங்கள். அது நம்மளுடைய கைகளிலும் எப்படி எல்லாமே எங்கெல்லாமே இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எப்பொழுதுமே இந்த தாய் சக்தியானது நம்ம கவனத்துல தான் நம்ம உச்சந்தலைக்கு கொண்டு வரோம். இன்னைக்கு நம்ம ஒரு செயல்முறையில அந்த தாய் சக்தியை எப்படி நமது உச்சந்தலைக்கே கொண்டு நிறுத்தி எந்நேரமும் நாம் அந்த கடவுளுடைய இணைப்பில், அந்த இறை சக்தியுடன் இணைப்பில் இருப்பதற்கு, நமக்கு ஒரு பாதுகாப்போட நாம் இருப்பதற்கு நாம் அந்த முறையை நம்ம கடைசியில தெரிஞ்சுக்கலாம். இப்போ தியானத்திற்கு போகலாம். தியானத்தை முடித்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த செயலை பார்க்கலாம். தா நமக்குள்ள இருக்கும் அந்த குண்டலினி தாய் சக்தியை எந்நேரமும் நமது உச்சந்தலையை நிலை நிறுத்துறதுக்கு எப்படி என்ற அந்த இதை பார்க்கலாம். ஸோ இப்போ தியானத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் எப்பொழுதும் நமது குருவான அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களை வணங்கிவிட்டு அவர்களுடைய அனுமதியும் அருளால் நாம் இன்றைய தியானத்தை தொடங்கலாம். பிரார்த்தனை செய்வோம். கண்கள் எல்லோரும் மூடிக்கொள்ளலாம். கண்களை மூடிக்கொண்டு கவனம் முழுவதும் நான் இப்போ சொன்ன மாதிரி உச்சந்தலையிலும் உள்ளங்கையிலுமே எப்பவுமே கவனம் இருக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய அருளால் நாங்கள் எல்லோரும் இன்றைய தியானத்திற்காக அமர்ந்திருக்கின்றோம். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அந்த குண்டலினி தாய் சக்தியை விழிப்புணர்வு செய்து எங்கள் எல்லா சக்கரங்களை சுத்திகரிப்பு செய்து எங்களுக்கு யோக நிலையை தந்தருளுங்கள். இந்த பிரார்த்தனையோடு கவனத்தோடு நாம் இதை செய்யலாம். நமது இடது உள்ளங்கையை மடியின் மீது தொடர்ந்து இருக்கட்டும். வலது உள்ளங்கையை நாம் பூமியின் மீது வைத்துக் கொள்ளலாம். நாற்காலியில் இருக்கிறவங்க பூமியை நோக்கி கையை வச்சா போறோம். லெஃப்ட் ஹேண்ட் நம்மளுடைய மடியிலேயே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் பூமி மேல இருக்கட்டும். பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எனது இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எனது இடது நாடியை பாதிக்கும் தூய்மையற்ற ஆசைகளையும் தேவையற்ற கடந்த கால சிந்தனைகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எனது இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
இப்பொழுது மெதுவாக நமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். அப்போ வலது கையை மடியின் மீது, ரைட் ஹேண்ட் மடியின் மீது, இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். லெஃப்ட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்கை. கவனம் முழுவதும் நமது உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எனது வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எனது வலது நாடியை பாதிக்கும் தேவையற்ற எதிர்கால எண்ணங்களையும் அதிகமான உஷ்ணத்தையும் அகங்காரத்தை ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எனது வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எனது வலது நாடியை பாதிக்கும் தேவையற்ற எதிர்கால சிந்தனைகள், எண்ணங்கள், திட்டமிடுதல், அதிகமான உஷ்ணத்தையும் அகங்காரத்தையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். இரண்டு உள்ளங்கைகளை பூமியின் மீது வைத்துக் கொள்ளலாம். தாயே, பூமி தாயே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். பூமி தாயே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். இப்பொழுது இரண்டு உள்ளங்கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். கவனத்தை நமது மைய நாடி, சுழுமுனை நாடியில் வைத்துக்கொண்டு, தாயே, தயவு செய்து எனது சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எனது சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது முதுகு தண்டின் கடைசி எலும்பான அந்த குண்டலினி தாய் சக்தி இருக்கும் இடத்திற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மாதாஜி அல்லது தாயே, தயவு செய்து எனக்கு தூய அறிவை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனக்கு தூய அறிவை தாருங்கள். தெய்வீக அறிவு அல்லது ஞானம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மெதுவாக நமது இதய பகுதிக்கு கையை கொண்டு வரலாம். வலது கை இதய பகுதிக்கு கொண்டு வரலாம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் இந்த உடம்போ, மனமோ, எண்ணமோ, செயலோ, அகங்காரம் எதுவும் கிடையாது. நான் ஒரு தூய ஆத்மா. அந்த பரமாத்மாவுடைய பிரதிபலிப்பு. நான் ஒரு தூய ஆத்மா. இந்த எல்லா உறுதிமொழியும் நீங்கள் உணர்ந்து மனமாற சொல்ல வேண்டும். வலது கையை
கழுத்தின் பகுதியில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, நான் ஆத்மாவானதால் எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் குற்றம் அற்றவள். தாயே, நான் குற்றம் அற்றவள். தாயே, நான் குற்றம் அற்றவள். எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் ஒரு தூய ஆத்மா. கையை மெதுவாக நெற்றியின் பகுதியில் கொண்டு வரலாம். தாயே, நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் நான் மன்னித்துக் கொள்கிறேன். நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். என்னை நான் மன்னித்துக் கொள்கிறேன். தாயே, தயவு செய்து எனக்கு மன்னிக்கும் குணத்தை தந்தருளுங்கள். நமது கையை உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு அழுத்தத்தோடு இப்போ 7 முறை 2 நாளா செய்யறதுனால 7 முறை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உள்ளங்கை உச்சந்தலையில் அழுத்திக் கொண்டு, தாயே, தயவு செய்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். தாயே, தயவு செய்து எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். எனக்கு யோக நிலையை தந்தருளுங்கள். தாயே, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். இப்போ 2 கையை மடியில வச்சுக்கிட்டு கண்கள் மூடி நாம் சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். தியானத்தில் இருக்கும்போது அதிகமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் நான் மன்னிக்கிறேன் என்று கூற வேண்டும். நான் மன்னிக்கிறேன். அப்போ அந்த எண்ண ஓட்டம் மெதுவாக குறையும். நமக்கு ஸ்ரீ மாதாஜி வந்து ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்காங்க. உலகம் முழுவதும் அவங்க போகும்போது நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய நிறைய அவங்க சொற்பொழிவு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த பேசும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்க கிட்டேருந்து வரும். ஸோ அது இங்கிலீஷில் அவங்க பேசுவாங்க. வித் தமிழ் சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தினம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அவங்களுடைய அந்த சொற்பொழிவு கேட்போம். ஏன்னா அது அவங்க ஸ்பீச் கொடுத்தது நிறைய 1 hour 2 hours அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸ்பீச்சஸ் எல்லாமே அவங்க கொடுத்தது எல்லாமே ஒவ்வொரு குணத்தை பற்றி, ஒவ்வொரு சக்கரத்தை பற்றி நமக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு. அவங்க கொடுத்துருக்காங்க. நமது வாழ்க்கை முறையை எப்படி கொண்டு வரணும், நம்ம ஆத்மானா எப்படி அது உணரணும், அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 7 சக்கரங்களை பற்றி ஒரு ஸ்பீச் இருக்குது. நான் எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் நம்ம பார்க்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து அந்த குண்டலினி தாய் சக்தியை எப்படி நமது உச்சந்தலைக்கு நிலைநிறுத்தணும், அந்த இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜியோடைய இந்த சொற்பொழிவை நாம் கேட்போம். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother, and she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when that temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything,
and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma. Or if your wife is a shrew, you might get an asthma. Or if you are a very bad father, you might get an asthma. Or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS. Is the center heart which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center, and this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think, or you don't think. But in that silence you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware, when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it.
and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze could not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the wise. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do it. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise. இது வச்சுக்கோ பரவாயில்ல. நம்ம இப்போ மதரோடைய ஸ்பீச் 7 சக்கரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த குணங்கள் எல்லாமே ஸ்ரீ மாதாஜி சொன்னதுதான். நமக்கு என்னென்ன குணம் எந்த சக்கரத்திலேருந்து நமக்கு கிடைக்குதுன்ட்டு நம்ம இப்போதான் பேசணும். ஸோ அதே தான் அது. இப்போ நம்ம இந்த குண்டலினி தாய் சக்தியை எப்படி நமது உச்சந்தலைக்கு நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நிறைய கவச்சங்கள் எல்லாமே ஒரு கடவுளுக்கு கடவுளுடைய பிரார்த்தனை செய்யும்போது இப்போ லைக் கந்த சஷ்டி கவச்சம் இருக்குது, விநாயகர் அகவல் இருக்குது. அதில் எல்லாமே இது ஏற்கனவே இது எல்லாமே சொன்னது தான். குண்டலினி தாய் சக்தியை பற்றி கந்த சஷ்டி கவச்சத்திலேயே கூட இருக்கு. குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக அந்த மாதிரி எல்லாம் அது வரும் அதில். அண்ட் ஒவ்வொரு அந்த கந்த சஷ்டி கவச்சத்தில் முருகர், ஸோ முருகருடைய நாமம் ஒவ்வொரு நாமத்தை கொண்டு அந்தந்த உறுப்புகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தான் நமக்கு எந்நேரம் அந்த கடவுளுடைய இணைப்பிலேயே இருக்கணும், அந்த கடவுளுடைய முழு பாதுகாப்பு அவர்களுடைய முழு அருள் கிடைக்கணும்னு சொல்லி தான் அந்த கந்த சஷ்டி கவச்சம் ஆகட்டும் அதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ விநாயகர் அகவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இது எல்லாமே போட்டிருக்கு. இடா பிங்களா அப்புறமா சுழுமுனை, இடை பிங்களேன் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலினி அதனிற் கூடிய அசைபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உணர்ந்து. ஸோ இது எல்லாமே நம்ம உணர்ந்துட்டோம். அதாவது இடா இருக்கு, பிங்களா இருக்கு, சுழுமுனை நாடி இருக்கு. அந்த 3 நாடி வழியாக நமக்கு அந்த குண்டலினி தாய் சக்தி அது பாம்பு போல விழித்தெழுந்து மேலே போகுமா அது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அது உணர்றோம். ஸோ இது எல்லாமே அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இதெல்லாமே படிச்சுக்கிட்டு சில டைம் எல்லாமே நமக்கு அது மனப்பாடமாக தெரியும். ஸோ சும்மா வாய் வழியாக அது உச்சரிச்சுட்டே போவோம். அது உணர்ந்து நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம செய்யலை. நமக்கு ஒன்ஸ் அது பைஹார்ட் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம எங்கே இருந்தாலும் அது எங்கேயாவது கேட்டால் கூட அது நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். ஆனால் நமக்கு இந்த முழு எப்படி அந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாமே அதுலெல்லாம் நமக்கு சொன்னாங்களோ அந்த முழு அருளும் எல்லா கடவுளோடைய அருளும் எல்லா முக்கோட்டி தேவர்களும் நமக்குள்ளேயே தான் இருக்கா. அது எந்த மதமாகட்டும் எந்த கடவுளாகட்டும் எல்லாமே நம்ம உடம்பே ஒரு கோயில் தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே உணர ஆரம்பிக்கும். அவர்களுடைய எல்லா அருளும் நமக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அருள் இந்த தெய்வீக குணங்கள் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு சக்கரத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. அதே போல் அதையும் நம்ம உணரலாம். அந்த பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கின்றது. அது எப்படின்னா நமக்குள் இந்த தாய் சக்தியை அந்த 3 நாடிகள் வழியாக நம்ம அது எழுப்ப போறோம். அது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் 1 2 3 4 இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்க
நமது இடது கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து எப்பொழுதுமே லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்மளுடைய டிசையர், நமக்கு தூய விருப்பம். ஸோ அது எப்பவுமே ஒரே மாதிரி நிலையில தான் இருக்கும். ரைட் ஹேண்டை கொண்டு தான் நம்ம செயல்படுத்துகிறோம். ஆனால் இங்கே வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டு நம்ம நோக்கி வச்சுக்கணும். உள்ளங்கை நம்மை நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். வலது கை ரைட் ஹேண்டை வந்து ஒரு சுழற்சி, அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து சுழற்சிட்டு போயிட்டே வந்து நமது உச்சந்தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு தலையை சிறிது ஆகாய மார்க்கமாக தலையை சாய்ச்சிக்கிட்டு ஒரு முடி போடுறோம். ஸோ அந்த முடிச்சு எதுக்குன்னா, நமக்குள் இருக்கும் தாய் சக்தியை மேலோங்கி நமது உச்சந்தலைக்கு கொண்டு வந்து அந்த இறை சக்தியுடன் அந்த இணைப்பு ஏற்படும் அந்த ஒரு பாவனை மாதிரி அந்த முடிச்சு போடுறோம். ஸோ 3 நாடி இருக்கிறதுனால 3 முறை இவ்வாறு செய்ய வேண்டும். அதாவது நமது இடது உள்ளங்கை நம்மை நோக்கி வைத்துக்கொண்டு வலது கையை சுழற்றி கொண்டே ஒவ்வொரு சக்கரத்திற்கு நேராக அதை சுழற்றி கொண்டு உச்சந்தலைக்கு மேலே கொண்டு போய் அங்கே முடிச்சு, முதல் வாட்டி ஒரு முடிச்சு, இரண்டாவது முறை 2 முடிச்சு, மூன்றாவது முறை 3 முடிச்சு என்று போடுவோம். அடுத்தது நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கிறோம். ஸோ அந்த பாதுகாப்பு வளையம் எப்படின்னா, அதே மாதிரி தான் இடது கை தொடர்ந்து ஒரே நிலையில் நமது மடியின் மீது திறந்த நிலையில் இருக்கும். வலது கையை கொண்டு ஃபஸ்ட்டு இடது பக்கத்திலிருந்து தலைக்கு மேலே கொண்டு வந்து வலப்பக்கமாக சென்று மீண்டும் வலப்பக்கத்திலிருந்து இடது பக்கம் வந்தால் அது ஒரு கவச்சம் அல்லது பந்தன் என்று கூறுகின்றோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது 7 சக்கரங்கள் இருக்கிறதுனால நாம் 7 முறை இவ்வாறு செய்கின்றோம். அதாவது இடது உள்ளங்கையை தொடர்ந்து நமது மடியின் மீது இருக்கும், வலது கையை கொண்டு இடது பக்கத்திலிருந்து லெஃப்ட் சைட்லேருந்து தலைக்கு மேலே போயிட்டு ரைட் சைடு வந்து மீண்டும் ரைட் சைட்லேருந்து திரும்பவும் லெஃப்ட்டுக்கு வந்தால் தான் அதுக்கு பேர் ஒரு பந்தன் அல்லது ஒரு கவச்சம். ஸோ இது 7 முறை நாம் செய்ய வேண்டும். இதை செய்யும்போது என்ன ஆகும்னா 7 சக்கரங்கள் நமக்குள்ளேயே எல்லா உறுப்புகளும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. ஸோ இந்த பந்தன் மாதிரி நம்ம போடும்போது நமக்குள் இல்லை எல்லா சக்கரங்கள், எல்லா உறுப்புகள் முழு பாதுகாப்பு நமக்குள் இருக்கும் அந்த தாய் சக்தி கொடுக்கின்றாள். ஸோ அந்த பாதுகாப்பு வளையத்திலேயே நாம் இருப்போம். இந்த குண்டலினியை உயர்த்தி நமது உச்சந்தலைக்கு வைக்கும்போது அந்த குண்டலினி தாய் சக்தி எப்பொழுதுமே நமது சஹஸ்திராரத்தில் நிலைத்திருக்கும் போது நமக்கு அந்த கடவுளுடைய இணைப்பு எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இந்த கவச்சம் பந்தன் எப்போ போடுறோன்னா, நாம் தியானம் ஆரம்பிக்கும் போது முதலில் குண்டலினி உயர்த்தி இந்த பந்தன் போட்ட பிறகு தியானம் முடித்த பிறகு மீண்டும் அந்த பந்தனை போடுறோம். அதே மாதிரி நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு. உங்களுக்கு எந்த தீய சக்தி உங்களை வந்து அண்டாது, எந்த தீயது நடக்காது. நீங்கள் போகிற உங்கள் காரியம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு எந்த யாராவது ஏதாவது கெட்ட நோக்கத்தோடு வந்தாலும் உங்களை வந்து எதுவுமே அது வந்து பாதிப்படையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு பாதுகாப்பு வளையம் நமக்குள்ளேயே நமக்கு நாமே கிடைக்கின்றது. ஸோ இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படி பந்தன் போடுறது ஃபஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு வாட்டி அந்த வீடியோ போடுறேன். சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ மாதாஜியே வந்து இது எப்படி குண்டலினியை உயர்த்தி பந்தன் போடுறதுன்ட்டு காமிக்கிறாங்க. மெதுவாக பாருங்க. நமக்குள் இருக்கும் 3 நாடிகள் வழியாக குண்டலினியை உயர்த்துவது எப்படி என்று. Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it.
it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை போடுறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்து மெதுவாக பண்ணுங்க. குண்டலினியை உயர்த்தி பந்தன் போடுறது. Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. மெதுவாக நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு இன்றைய தியானம் நமக்கு தந்ததற்கும் நமக்கு இந்த யோக நிலை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் நாம் நன்றி கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் குண்டலினி தாய் சக்தியை எந்நேரும் எங்கள் உச்சந்தலையான சஹஸ்ரார சக்கரத்தில் நிலைத்திருக்க செய்யுங்கள். எங்களுக்கு எப்பொழுதும் அந்த இறை சக்தியுடன் இணைப்பிலேயே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள். இன்றைய தியானம் எங்களுக்கு தந்ததற்கு எங்களது கோடான கோடி நன்றிகள் தாயே. ஸோ இப்போ நாங்கள் அன்மியூட் பண்ணுறோம். உங்களுக்கு யார் யாருக்கு என்ன கொஷின்ஸ், ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு எப்படி மெடிடேஷன் இருந்தது, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதை தொடர்ந்து வீட்டில் வந்து நீங்கள் இனிமேல் தியானம் பண்ணும்போது முதல்ல குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்ட பிறகு நம்ம நாடிகளை சமநிலைப்படுத்திய பிறகு நாம் இந்த தியானம் செய்ய வேண்டும். வணக்கம்மா, என் பேர் முத்து சுப்பிரமணியன். சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து 9 ஸ்டெப் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 5 ஸ்டெப் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பண்ணது வந்து 5 ஸ்டெப் மட்டும்தான் இல்லைங்களா? அதே 5 ஸ்டெப் தான். இதை மட்டும்தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி குண்டலினி பந்தன் போட்டுட்டு அந்த இது போடணும். 2வது பண்ணாங்க இல்லையா, மாதாஜி பண்ணாங்க இல்லையா, கையை ஒருத்தி வளையம் போடுறது, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கரெக்டா புரிபடல. படத்தை பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு தடவை ரவுண்ட் வந்துட்டு திருப்பி 2வது ரவுண்ட் வந்தா தான் வந்து அந்த ஒரு சுற்று முடியுதுன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க, அதுதான் அவங்க பண்றாங்களே. ஃபர்ஸ்ட் இடது பக்கத்துல இருந்து வலப்புறமாக வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் ரைட்டுக்கு போவாங்க.
ஸோ அதுதான் ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு 360 டிகிரி சர்க்கிள் எப்படி இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி அதை வந்து திரும்பவும் கொண்டு வரதுக்காக தான் அதை மீண்டும் திரும்பவும் இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் இது மாதிரி, ஒரு பந்தன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி அது. அப்ப 7 தடவை பண்ணணும் இல்லைங்களா? ஆமா, முதல்ல 7 ஆரம்பிக்கிறப்ப 7 தடவை தடவை பண்ணணும். ஆமாங்க. பண்ணணும். அந்த அதுக்கப்புறம் அந்த வீடியோ 5 நாங்க வாட்ஸ்அப்ல போடுவோம், நீங்க ப்ளீஸ் பார்த்து ப்ளீஸ் பண்ணலாம். அது கொடுங்க. ரெண்டாவது அது ஒரு 7 தடவை பண்ணி முடிச்சுட்டு அந்த இதை குண்டலினி பந்தன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா அந்த தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி முடிக்கிறப்பையும் வந்து இந்த குண்டலினி பந்தன் போடணும் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ரைட். நன்றிம்மா. எப்படி இருந்தது இன்னைக்கு தியானம் பண்ணீங்க? எப்படி இருந்தது? அது ரெகுலரா தான் இருந்தது. நான் இன்னும் குண்டலினி சக்தி எனக்கு எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கட்டும், நம்ம ரெகுலரா நம்ம பண்ற வேலையை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல அது விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும். நம்மளால சில டைம் நம்ம அது உணர முடியாது. அது எப்பயுமே எல்லாமே உடனே கிடைச்சிடாது இல்லையா? ஆமா. உடனே கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது. அதெல்லாம் இல்ல. கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். சரிங்க. அது ஓகே. வரைக்கும் நம்ம கடமை நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான். நீங்க எந்த ஊர்ல, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஆக்சுவலா பேசிக்கலா மதுரைமா, பட் இப்ப இருக்கிறது மும்பைல இருக்கேன். ஓ, ஓகேங்க. நல்லதுங்க. ஓகே. நல்லதுமா, நன்றி. நன்றிங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வணக்கம்மா. வணக்கங்க. பச்சையப்பன். சொல்லுங்க சார். நல்லா இருந்தது. ஓகே. வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சதா? ஆமா. ஏன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தியானம்? அல்ஃபா மைண்ட் பவர். ஓ, வேற. ஓகே, ஓகே. அதனால எனக்கு வந்துட்டு அனுபவம் வந்துட்டு இருக்குன்றதுனால இந்த விதம் வந்துட்டு எனக்கு புதுசு. ஓகேங்க. ஆனா இது என்னால உணர முடியுது. ஓகே, ஓகே, ஓகே. அதனால எனக்கு, ஏன்னா இது புதுசுன்றதுனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னொரு என்னன்னா வைப்ரேஷன் வந்துட்டு கரெக்டா உணர முடியுது. ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா தியானத்துல மட்டும்தான் அதை கரெக்டா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்க. என்னுடைய குருநாதர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். சரிங்க. அது இந்த விதத்துல பண்ணும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தோட நாம பண்றோம். அந்த பாதுகாப்பு வளையத்துல இருந்து நாம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதை கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுன்றது எனக்கு இன்னைக்கு நான் உணர்ந்தேன். நான் இது ஓகேங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிம்மா. நல்லா இருக்கு. ஓகே, ஓகே. அருமை அருமை. நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம உப்பு நீரில் கால் சுத்திகரிப்பு முறைன்ட்டு ஒண்ணு இருக்கு. நம்ம சக்கரங்கள் எல்லாமே தூய்மைப்படுத்துறது, அதை பத்தி நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒவ்வொரு சக்கரத்தை பத்தியும் மேலும் இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு. சொல்லுங்க, வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மலையாண்டி மேடம், நான் மலையாண்டி பேசுறேன். சொல்லுங்க சார். மாதாஜி. 2005ல இருந்து யோகா பண்றேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அது நம்ம பழசு அப்படின்னா புதுசா கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சக்கரத்தெல்லாம் நீங்க சொல்வீங்க, இதெல்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. நல்லா இருந்தது. கூலிங் இது ஃபீல் பண்ணலாமே, நல்லா இருந்துச்சு எல்லாமே. அருமையா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹலோ, நான் சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். நாகநாதன். இப்பதான் ஆடியோவே வந்துச்சு. இந்த கிளாஸ நான் எப்படி பார்க்கலாம்? யூடியூப் இருக்குங்க, அந்த யூடியூப் சேனல் வழியா பார்க்கலாங்க. பார்க்கலாமா? இன்னைக்கு உள்ள சாட் கிளாஸ் அதுல பார்க்கலாம். யூடியூப்ல போய் பார்க்கலாம். இன்னைக்கு 3வது நாள் அதுல இருக்கும், அதுல போய் பார்க்கலாம். சரி, நான் இப்பதான் எனக்கு ஆடியோவே வந்துச்சு, பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிளாஸ் முடிஞ்சிச்சுல மேடம்? ஆமாங்க, முடிஞ்சிச்சுங்க. சரி, நான் அதுல யூடியூப். தேங்க்யூங்க. தேங்க்யூங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். நீங்க எப்படி இன்னைக்கு ஃபீல் பண்ணீங்க? வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லைங்களா? வணக்கம் மேடம், நான் பேசுறேன். சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், இந்த தியானம் 2 டைம் பண்ணுங்களா, இல்ல காலையிலயும் ஈவினிங் பண்ணுங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பண்ணுங்க மேடம்? எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம் சார். ஆனா பேசிக்கா 2 டைம்ஸ், காலையில எழுந்த உடனே ஒரு வாட்டியும் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணா நல்லது. சரி மேடம். 2 டைம் பண்ணா போதும் மேடம்?
2 டைம் அதான் கம்பல்சரிங்க. எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம்னு சொல்றேன். சரிங்க மேடம், நன்றி மேடம். நல்லா இருக்கு மேடம், வைப்ரேஷன் நல்லா இருக்கு. ஆ நீங்க கொஞ்சம் இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் டவுட் இருக்கு. நான் உங்க வீடியோவில் பார்க்குறேன். சரிங்க. ஓகேங்க. ஓகே. நன்றிங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க எல்லாம் சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நம்ம கிளாஸுக்கு வந்து கண்டினியூ பண்றதுக்கு. சரி, ஓகே. வேற யாருக்கும் எதுவும் இல்ல. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. சரிம்மா ஒரே ஒரு நிமிஷம் சாரி. சொல்லுங்க. இன்னைக்கு பண்ணதுல வந்துமா அந்த பின்னாடி கை வச்சு பண்றதை பண்ணவே இல்லை இன்னைக்கு. அது வந்து வேண்டியது இல்லைங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டே. அது ஃபர்ஸ்ட் டே தான் வந்து இல்ல செகண்ட் டேவும் பண்ணோம். அதுதாங்க. அது ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல தான் அது எல்லாமே பண்ணணும். ஓகே ஓகே. இப்ப 4ல இருந்து வந்து சக்கரங்களை பத்தி தெரியும் போது ஒவ்வொரு சக்கரத்தோடைய உறுதிமொழியோட நம்ம நாளைக்கு வேற மாதிரி செய்வோம். சோ அது வந்து இதே தான் செய்யணும்ட்டு இல்ல, அது மாறிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மா எத்தனை நாள்மா கிளாஸ்? 5 days இது வந்து பேசிக்குங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்பவும் மண்டேல இருந்து 9 o'clockல இருக்கு. அது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். சரிம்மா. சரிம்மா, நாங்க தொடரலாமா அது அப்படியே? ஆமாங்க, தொடரலாங்க. எல்லாரும் தொடர்ந்து இப்ப இதுல கத்துக்கிறவங்க எல்லாரும் பேசிக் கத்துக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டினியூஷன் வந்து அந்த இது லிங்க் நாங்க ஃப்ரைடே அன்னைக்கு கொடுப்போம். அதுதான். ஏன்னா ஒரு ஆசிரியர் இருந்து நீங்க குருவா இருந்து சொல்லும் போது எங்களுக்கு அந்த கொஞ்சம் பயம் வரும். அவ்வளவுதான், உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, நீங்க ரெகுலர் பண்ணுங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டோம். அதுக்காக தான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க எல்லாம் வர்றதுக்காக தான் நாங்க அது கண்டினியூஸ் பண்றதுக்கு 9 o'clock மண்டேல இருந்து திரும்பவும் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து அது வேற லிங்க் வேற இதுல வந்து அது கண்டினியூ பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா பேசிக்கா என்னன்னா இதெல்லாம் கூட்டு தியானம். சோ கூட்டு தியானத்துல வந்து நீங்க சென்டர்ஸ்க்கு போறது ரொம்ப நல்லது. அதுதான். ஏன்னா நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னது இதுதான் சொன்னேன் நானு. ஏன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, நேத்து நான் பண்ண முடியல, இன்னைக்கு நான் டைம் ஒதுக்கிட்டு இதுக்காக வந்தது. இது ரெகுலர் பண்ணனா இது பழக்கத்துக்கு எனக்கு வந்துரும்ன்றதுனால நான் கேட்டேம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. நிச்சயமா உங்களுக்கு இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்கம்மா. ஓகேங்க. வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் 8 மணிக்கு இந்த இணையத்தில் நாம் இணையலாம்.